அகில கலாதி குரு நனர்த்த அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதத்திலேயே சுகர் சொல்றார். அகில கலைகளுக்கும் அவன்தான் குரு. கண்ணன் எப்படி எல்லா கலைகளுக்கும் குரு என்று 64 கலைகளினுடைய லிஸ்ட் முதல்ல பார்த்தோம். கண்ணன் கோகுலத்துக்கு வந்தாச்சு. ஒரு பக்கம் ஆடல் பாடல் சந்தோஷம் குதூகலம் எல்லாருக்கும், ஒரு பக்கம் பிரேம பொங்கிறது. கிருஷ்ண சந்திரனை பார்த்து கோபிகைகளுடைய ஹிருதயமான சாகரம் பொங்கறதான். சந்திரனை பார்த்தா சாகரம் பொங்கும் இல்லையா? பௌர்ணமி ஃபுல் மூன் இருந்தால் ஹை டைட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி கோபிகளுடைய ஹிருதயமான சாகரம் கிருஷ்ணனுடைய பூர்ணச்சந்திரம் போல இருக்கிற முகத்தை பார்த்தா பொங்கி பொங்கி வருதான். அப்படி பிரேமையனுடைய அவதாரம் கண்ணன். பூத்தனை, சகடாசுரன், திருநாவர்த்தன் இவர்களுக்கெல்லாம் மோட்சம் கொடுத்துட்டு இருக்கான். இப்போதான் தவழற கண்ணன். தவழற கண்ணனே ஏதோ வயசாகி அவதார காரியங்கள்லாம் ஆரம்பிச்சுக்கலாம்னு காத்துன்னு இருக்கல. ராமாவதார காரியம் கூட அவர் பின்னாடி 16 வயது ஆகி அதுக்கப்புறம் தான் சுபாகுமாரிச்சன் எல்லாம் ஊனஷோடச வருஷமேங்கிறார். 16 வயதுக்கு அங்கே காட்டுக்கு போய் மாரீச்ச சுபாகு எல்லாம் அடக்கி அதுக்கப்புறம் சீதையை கல்யாணம் பண்ணி கொண்டு அயோத்தியில் பல வருஷங்கள் இருந்து அப்புறம் 24 வயசுக்கு காட்டுக்கு போய் ராவணவதம்னு சொல்கிறார். இங்கேயோ கண்ணனுக்கு ஆரம்பித்த நாள், பிறந்த நாளே அவதார காரியத்தை ஆரம்பிச்சாகணும். ஏன்னா அங்கே ஒரு ராவணன், இங்கே பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான அசுரர்கள். பூமியே அசுரப்பிராயமாக ஒத்தர் அதர்மம் பண்ணினா அப்புறம் பார்த்துக்கலான்னு இருக்கலாம். எல்லாருமே அதர்மம் பண்ணினா தட்டி கேட்க வேண்டிய பொறுப்பு ஜெகன் நிர்வாகம் பண்ணுற அந்த ஜெகநாதனுக்கு இருக்கு இல்லையா? அதனால அசுரர்கள் எல்லாம் வதம் பண்ணிகிட்டே வரான். இப்போ தான் தவழறான். யாதவாபியுதயத்தில் வேதாந்த தேசிகர் சொல்கிறார், கண்ணன் தவழும் பொழுது அப்படியே உடம்பெல்லாம் தூசி படிஞ்சிருக்கு இல்லையா? தூசி படிஞ்சிருக்கிற கண்ணன் எல்லாம் நினச்சின்னு இருக்காளாம். அப்படி இல்லையா, பூமி தாயாருக்கு கண்ணனை கட்டிக்கணும்னு ஆசையா. அதனால பூமி தாயார் இதுதான் தவழற சமயம்தான் கட்டிக்க முடியும். அப்புறம் நடக்க ஆரம்பிச்சு விட்டா அப்புறம் பூமியில் கால் வச்சு அவன் போவான். இப்போ கட்டினுடலான்னு இருக்கிற புழுதி எல்லாம் அவன் மேலே போட்டு பூமி தாயார் கட்டிக்கிறாளாம் கண்ணனை. அப்படி பிரேமைனால ஒவ்வொரு கவிகளுக்கும் அந்த கவித்துவம் பொங்கிறது கண்ணன் இடத்துல. தவழற லீல முடிஞ்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் தத்கா புத்கான்னு நடக்கிறான். இப்படி நடக்கும்போதே தொப்பு தொப்புன்னு விழுறான். ராமரிடத்திலேயே துளசிதாசர் அதை அனுபவிச்சார். டுமுக்கு செல்லத்த ராமச்சந்திர அப்படின்னு அதை அப்படியே நடக்கும்போதே டுமுக்கு செல்லத்த ராமச்சந்திர பாஜத பேஞ்சனியா தொப்பு 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 தொப்புன்னு ராமர் விழுவாராம். அதை துளசிதாசர் பாடியே பார்க்குறார். அதுபோல கண்ணன் தத்கா புத்கான்னு தளர் நடக்கிறான். யசோதை நட பழக்கிறா. வா 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 கண்ணே, கண்ணா கண்ணா வா 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 நட 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 வா 2 அடி வெயி அப்படின்னு சொல்லும்போதே தொப்பு தொப்புன்னு விழறான். நடக்க தெரியலையே அசடே அப்படிங்கிறானா யசோதை. கோவிந்த கதாமிருதத்தில் ஸ்ரீ அண்ணா சொல்கிறார் அந்த ஸ்லோகத்தில், கண்ணன் முழிக்கிறானா, நடக்க தெரியல அசடுன்னு என்னை பார்த்து சொல்றியா? நான் நடந்தா எப்படி நடப்பேன் தெரியுமா? ஒரு காலை மேலே தூக்கி பிரம்மலோகம் பரியந்தம் அளந்து கொண்டு மற்றொரு கால பூலோகத்தை அளந்து கொண்டு 3வது ஆடி மண் எங்கே பலி சக்கரவர்த்தி அப்படின்னு கேட்பேன். எனக்கே நட பழக்கிறியா அப்படிங்கிறது போல. அடுத்தது மழலை சொல்லு பேசினா யாதவாபியுதயத்தில் தேசிகர் அதை அனுபவிக்கிறார். அம்மா பேர் சொல்லு யசோதா சொல்லு, நந்தபாபா சொல்லு, அப்பா பேர் நந்தபாபா சொல்லு அப்படின்னா பாபா பாபா அப்படின்னா அவள் கை துட்டுவாளாம். யசோதி எச்சோ இன்னும் முடிக்கலையாம், எச்சோ தா முடிக்கல, அதுக்குள்ளே இவாள்லாம் கை தட்டுறாளாம். அதுக்கும் கண்ணன் இடத்துல தேசிகர் சொல்கிறார், யசோதா நந்தபாபான்னு பெயர்லாம் சொல்லி கொடுக்குறாளே, இதுதான் உங்கள் அம்மா இதுதான் உங்கள் அப்பான்னு. எந்த பரமாத்மா நம்மளையும் படைச்சு நமக்கு இன்னார் தான் அம்மா அப்பான்னு படைச்சு இன்னாருக்கு இன்ன குழந்தைகள்னு படைச்சு நமக்கு நாமம் ரூபம் எல்லாம் கொடுத்து பூலோகத்துக்கு போ அப்படின்னு சிருஷ்டிகர்த்தாக்கே நாம ரூபம்லாம் சொல்லித்தராளா? இதுதான் கண்ணு இதுதான் மூக்கு, கண்ணை மூக்க படைச்சதே அவன் தானே அப்படின்னு. அடுத்தது யாதவாபியுதயத்திலேயே நவநீத தாண்டவம் என்கின்ற ஒரு அழகான ஸ்லோகம் சொல்றார். கண்ணன் ஒரு கையில் வெண்ணெயை வைத்து கொண்டு மற்றொரு கையை தூக்கி கொண்டு, எல்லாருடைய கோவில் ஆழ்வாரில் பூஜை ரூமில் ஒரு கண்ணன் இருப்பான். ஒரு காலை மேலே தூக்கி ஒரு காலை கீழே வச்சு வெங்கடகிருஷ்ணனா அப்படி நிற்பான். அந்த கண்ணனை
नवनीतगन्धवाहं वदने नवनीतगन्धवाहं वदने नवनीतगन्धवाहं वचने तस्करचातुरी धुरीणं वदने नवनीतगन्धवाहं वचने तस्करचातुरी धुरीणं नयने कुहनाश्रुमाश्रयेताः नयने 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 कुहनाश्रुमाश्रयेताः चरणे कोमलताण्डवं धुरीणो चरणे कोमलताण्डवं धुरीणो कोमलताण्डवं कोमलताण्डवं धुरीणं நவநீத நாட்டியம் என்கின்ற வெண்ணைக்காக ஆடுவது. இந்த வெண்ணைக்காக ஆடுவதுங்கிறது ஒரு கலை. நாட்டியத்திலேயே காளியன் மேலே ஆடி இருக்கான், ராசநாட்டியம் ஆடுறான், வெண்ணைக்காக ஆடுறான். இது கிருஷ்ண கர்ணாமிரதத்தில் லீலாசுகர் சொல்றார். யாதவாபியுதயத்தில் நவநீத காங்கே, வெண்ணைக்காக நான் ஆடுவேன் தெரியுமா கோபிமா, நான் ஆடுவேன். எங்க ஆடு பாப்போம். தக்கிட ரத்திமி ரத்தரி தச்சணுதாம் சானித மம கரிச தக்கிட ரத்திமி ரத்தரி தச்சணுதாம் சானித மம கரிச தக்கிட ரத்திமி ரத்தரி தச்சணுதாம் இடதோம் திங்கிடதோம் 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 वृन्दावन निलये वृन्दावन निलये वृन्दावन निलये राधे वृन्दारदड कृष्ण मनोहर निन्दिते दुमुख बिम्बकलाधर वृन्दावन निलये राधे वृन्दारदड कृष्ण मनोहर निन्दिते दुमुख बिम्बकलाधर वृन्दावन निलये राधे वृन्दारदड कृष्ण मनोहर निन्दिते दुमुख बिम्बकलाधर वृन्दावन निलये शृंगार रसोल्लास चतुरे शृंगार रसोल्लास चतुरे श्रीरंग कृष्ण वदनाम्बुज मधुपे शृंगार रसोल्लास चतुरे श्रीरंग कृष्ण वदनाम्बुज मधुपे रासमण्डल मध्ये रासमण्डल मध्ये अधिदेज मंगल नित्ये रासमण्डल मध्ये अधिदेज मंगल नित्ये रतिकोटि सुंदर चित्रे नंदगोप कुमार चरित्रे रासमण्डल मध्ये
ஜனித மகரந்த சுகந்த பரிமள குசுமாகர லலிதே வசுதேவ தேவகி நந்த முகுந்த கோவிந்த கலியநர்த்தன ரசிகே ஜனித மகரந்த சுகந்த பரிமள குசுமாகர லலிதே வசுதேவ தேவகி நந்த முகுந்த கோவிந்த கலியநர்த்தன ரசிகே கட்டிட கோகுலத்துக்கு புதுசா ஒரு கோபிகை வந்திருக்கா. நிறைய கோபிமார்கள், அதாவது மாடு மேய்க்கிறவா தானே இந்த கோகுலம் பூரா. கோகுலம்ங்கிறது மாடுகள் இருக்கக்கூடிய இடம். அந்த கோபிகை புதுசா வந்திருக்கா. கண்ணனை பத்தி தெரியாது. ஷிஃப்டிங் எல்லாம் நடந்திருக்கு. பெரிய கட்ட வண்டியில எல்லா சாமானும் வந்து இறங்கிருக்கு. எப்பவுமே ஊருக்கு யாரு வந்தாலும் கண்ணன் தான் முதல்ல விசாரிப்பானோ. அது ஒரு கலை அப்படின்னு சொன்னோம் இல்லையா. தக்கவாறு பேசுறது, ஒவ்வொருத்தருக்கு தக்கவாறு அழகா பேசுறது, புண்படுத்தி பேசுறது இல்ல. அவளுக்கு தக்கவாறு சமயானைக்கு தகு மாட்டலாடனே தக்கவாறு பேசுறது. அங்கே வந்து கோபிமா ஊருக்கு புதுசா? ஆமா ஊருக்கு புதுசு. நீ யாருப்பா, ரொம்ப அழகா இருக்கியே. என் பேரு கண்ணன். கண்ணனா? எனக்கு டான்ஸ் ஆட தெரியுமே. அப்படியா? நீ உருட்டி வச்சு பார்க்கும்போதே டான்ஸ் ஆடுற மாதிரி தான் இருக்கு. உன் கண்ணும் துருங்கிற பார்வையும் குறுகுறுப்பா இருக்கிறதும் கொழுன்னு இருக்கிறதும் கையை பின் கட்டு வச்சுட்டு இருக்கிறதே டான்ஸ் மாதிரி தான் இருக்கு. டான்ஸ் வேற ஆட தெரியுமா? எங்க ஆடு பாப்போம்.